எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்னைக்கு திருக்குறள் முதல் அதிகாரத்தில் இருந்து 3 மற்றும் 4வது திருக்குறளோட பொருள் விளக்கம் பார்த்துடலாம். ஏற்கனவே முதல் 2 திருக்குறளோட பொருள் விளக்கம் நான் பதிவாக போட்டிருக்கேன். அந்த பதிவை என்னோட பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இந்த பதிவையும் நான் அதில் பிளேலிஸ்ட்டில் வச்சிடுறேன். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, 3வது திருக்குறளை பார்க்கலாமா? அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் அப்படின்னா மலர்மேல் நடந்தான் அப்படின்னு ஒரு பொருள். மலர்மேல் நடந்தான்னா மலர்மேல் அமர்ந்திருக்கும் இறைவனை அவர் சொல்கிறாரு. மானடி சேர்ந்தார், மான் அப்படின்னா உயர்ந்த திருவடியை சேர்ந்தார்னா அடைக்கலம், தஞ்சம் புகுந்தார், சரணடைந்தார், எப்படி வேணால் பொருள் வச்சுக்கலாம். இளமிசை நீடு வாழ்வார். இளமிசைனா நிலப்பரப்பில், நீடு வாழ்வார் நீடூழி வாழ்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நீண்ட காலம் வாழ்வாராம். இதுதான் அதோட பொருள். என்னோட பொருள் கவிதையை உங்களுக்கு சொல்கிறேன். மலரில் மலர்ந்த திருப்பாதத்தை நினைப்பவர் நிலத்தில் நீண்ட காலம் வாழ்வார். அதாவது மலரில் மலர்ந்த அப்படின்னா அதில் அமர்ந்திருக்கிற மலர்ந்தங்கிற பொருளை நான் சொல்லியிருக்கேன். அவரோட திருப்பாதத்தை சரணடைந்தவர் நிலத்தில் நீண்ட காலம் வாழ்வார் அப்படிங்கிற பொருளில் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த குறள் 4வது குறளை பார்த்துடலாம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் அப்படின்னா விருப்பம், வேண்டாமை அப்படின்னா வெறுப்பு, இலானடி சேர்ந்தார்க்கு அது அந்த மாதிரி வெறுப்பு இல்லாதவனுடைய அடி அப்படின்னா திருவடியை சேர்ந்தவனுக்கு யாண்டும் எப்போதும் இடும்பை துன்பம் இல்லை, எப்போதுமே துன்பம் இல்லையாம். என்னோட பொருள் கவிதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வெறுப்பு இல்லா இறைவன் திருப்பாதம் சரணடைந்தால் துயரம் போகும். அவரோட பாதத்தை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே இன்பந்தான். இதோட உட்பொருள் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம இறைவனை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசு ரொம்ப அமைதியாயிடும். மனசு அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட கோபம், பொறாமை, போட்டி அதெல்லாம் தான் நம்மளோட உடல்நிலையை ரொம்பவே பாதிக்கிறது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவான ஒரு விஷயம்தான். நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருந்தது அப்படின்னா நம்மளோட உடல்நிலை எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா நம்மளோட ஆயுட்காலம் நீண்டு தானே இருக்கும். ஸோ நம்ம திருப்பாதம் சரணடைஞ்சால் நம்மளோட மனசு தூய்மையாகும், அதனால் உடல் சீராகும், அதனால் நம்மளோட ஆயுசு கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற உட்பொருளோடு இந்த திருக்குறள் எழுதியிருக்காருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.